சாரி சாரி. வரணும் வரணும் ராஜு சாரு, எந்த தேசியம் நான் என்ன தப்பு செஞ்சோம்? சாயா குடிக்க உன் சாயாவை கொண்டு போய் காய கிட்ட கொடு. எனக்கு இப்ப அர்ஜென்டா 10 ரூபாய் பணம் வேணும். 10 ரூபாயா? எந்த குருவாயிரப்பா, நான் எங்க போவோம்? அது சாத்தியமல்ல. யோ நாயரே, நீ பணத்தை கொடுக்கல உன் பணம் தான் கல்லாவில் இருக்கும். என்ன சொல்ற? சாரு, இது கொஞ்சம் கூட நியாயமல்ல. ക്ഷമിക്കണം ക്ഷമിക്കണം ക്ഷമിക്കണം. என்னடா கேட்கலாட்டா? வரணும் ஏட்டையா வரணும். ഈ ആള് தினம் சோடா பாட்டில் காட்டி மிரட்டி என்கிட்ட பணம் பறிக்கும். ஏண்டா புட்டி கேசு, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டுறதுக்கு தாண்டா நாங்க தேடிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். இந்த பயல இன்னைக்கு உள்ள தள்ளியே தீரணும். நடரா ஸ்டேஷனுக்கு. நான் நடந்து வர மாட்டேன். இப்ப வேனை கூட்டியா சார்? வேனை கூட்டி வர முடியாதுப்பா, யாராவது ஓட்டி தான் வரணும். அதே சரி சார். இது நியாயம். யோ, நீர் இவனை பாத்துக்கிட்டு இங்கேயே இரும். நான் ஸ்டேஷனுக்கு போய் வேனை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். யோ, என்ன தனியாவா விட்டு போறேன்? கையில துப்பாக்கி கூட இல்லையா? என் கையில மட்டும் துப்பாக்கியா இருக்குது? தைரியமாரியா? ஏன் வீணா சண்டை போடுறீங்க? நீங்க இங்கே இருங்க, நான் போய் வேலை கூட்டுறேன். இதான் அருமையான ஐடியா. கத்துற நீ ஏன் பயப்படுற? வாடா இப்படி. ஏண்டா எங்களை என்ன கேன பசங்கன்னு நினைச்சியா? நினைக்கல, முடிவே பண்ணிட்டான். அப்படியா? டேய், உன்னை விட்டா அப்படியே நழுவிடலாம்னு பாத்தியா? நீ இங்கேயே இரு, நாங்க 2 பேரும் போய் வேலை எடுத்துக்கிட்டு வர்றோம். ஓ, சனிக்கிழமை உனக்கு எவையா சனிக்கிழமை ஞாயிறுன்னு பேர் வச்சது? அப்பா அம்மா அவங்கள அடிக்கணையா? சந்தோஷம். உன் மூளை இருக்க அருமையான மூளையா. இப்படிப்பட்ட மூளை உருகிடக்கூடாது வெயில்ங்கிறதுனாலதான் அரசாங்கத்தினுடைய சொந்த செலவிலேயே எனக்கு தொப்பி மாட்டி இருக்கிறாங்க. ஓ வேட்டு, ஏட்டு, நம்ம போயிட்டேன்னா இவன் ஓடிட மாட்டானா? ஒருவரை மிரட்டி பணம் பறிப்பது சட்டப்படி குற்றமாகும். எனவே குற்றவாளியான ராஜுவுக்கு 50 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். ஐயா, ஒரு அரை மணி நேரத்துக்கு என்ன வெளிய விட சொல்லுங்க. 50க்கு 100 கட்டிடுறேன். சைலன்ஸ், சைலன்ஸ். அபராதம் கட்ட தவறினால் கோர்ட் கலையும் வரை குற்றவாளிக்குள் சிறையை வைக்க குற்றவாளியை சிறைக்குள் வைக்க உத்தரவிடுகிறேன். வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. இருக்கட்டும், நீங்க மட்டும் உட்காருங்க. ஏங்க? அம்மாவுக்கு முன்னால வரப்போற மாப்பிள்ளைங்க உட்கார்ந்தா அம்மா கௌரவ குறைச்சலா நினைப்பாங்க. அதனால நீங்க மட்டும் உட்காருங்க. நில்லுங்கப்பா. ஏங்க, உங்களுக்கு காஃபி தோட்டம் எவ்வளவு இருக்கு? 1000 ஏக்கர் தேரும். அம்மாவுக்கு 2000 ஏக்கர் இருக்கு. திராட்சை 500 ஏக்கர் தேரும். அம்மாவுக்கு 1000 ஏக்கர் தேரும். வீடு மனை நிலம் ஏதாவது இருக்கா? இருக்கான்னு கேட்டேன். எல்லாம் சேர்ந்து 15 லட்சம் தேரும். இவ்வளவுதானா? உங்களை விட அம்மாவுக்கு 10 மடங்கு அதிகமா இருக்கு. ஏய், காலை முறிச்சிடுவேன் கழுதுங்களா. பொண்ணுங்களா, கொஞ்சம் வர சொல்லுங்களேன் பார்க்கலாம். சம்பந்தம் முடியாம சபைக்கு வர மாட்டாங்க. அது சரி, இதுல மூத்தவன் யாரு, இளையவன் யாரு? 2 பேரும் 1 மணி நேர வித்தியாசத்துல பிறந்தவங்க. ரெட்ட பிள்ளைங்களா? இல்லீங்க, 2 தாரத்து பிள்ளைங்க. 2 தரமா? முதல்ல எழுதுறீங்கய்யா. ஏமா? உங்க மாதிரி உங்க பையனுங்களும் 2 பொண்டாட்டிய கட்டிய மாட்டாங்கன்னு என்னையா நிச்சயம்? ஏங்க, நீங்க உங்க புருஷனை வெளியே அனுப்பின மாதிரி உங்க பொண்ணுங்க என் பையன்களை வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு என்னமா நிச்சயம்? Get out. I say you get out. ஏண்டி, அம்மாவை பத்தி என்ன நினைக்கிற? என்னத்த நினைக்கிறது? அம்மா சம அந்தஸ்துள்ள சம்பந்தமா எதிர்பார்க்கறாங்க. அது இந்தியாவுல மொத்தம் 10 பேர் தானா? அதுல 7 சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. பாக்கி 3 தான் இருக்கு. அந்த 3 பேரு யாரா இருக்குண்டி? யாரா இருக்கும்? டாடா, பிர்லா, கோயங்கா இவங்களா தான் இருக்கும். நிச்சயமா அவங்க வரப்போறது இல்ல. ஏண்டி இப்படி அலையற? நமக்கு நிச்சயம் கல்யாணம் உண்டு, முதலிரவும் உண்டு. எனக்கு நம்பிக்கை இல்ல. தாலி கட்டின உடனே மாப்பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட மாட்டேன். என்னடி நீ ஏன் பிளான சொல்ற? என்னடி எங்க சத்தம்? ஒண்ணே இல்லம்மா. வெளியில வாடா. எனக்கு இப்ப வெளியே வரத உத்தேசம் இல்ல. இதுக்கு மேல ஒன்ன உள்ள வைக்கிறதுலாம் சட்டத்துல இடம் இல்ல. வாடா வெளியே. ஓ, நான் வெளியே போனேன்னா பசி என்ன துரத்தும், நான் வேற எவனா துரத்துவேன். நீங்க 2 பேர் என்ன துரத்தணும், திருப்பி நான் இங்க வந்து சேரணும். இதெல்லாம் நமக்குள்ள தேவைதானா? இப்ப நீ என்னதான் செய்யணும்ங்கற? எனக்கு பசிக்குது, ஒரு 50 ரூபாய் வச்சேன். ஏய், எங்ககிட்டயே பணம் கேக்குறியா?
வேற யாருகிட்ட கேட்க முடியும்? நான் தான் ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். உன் கையில புட்டி, எங்க கையில லட்டி. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருடைய பாக்கெட்டுமே எம்டி. ஏய் அண்ணா, மாச கடைசிடா. உங்க 2 பேரை போய் கேட்டேன் பாருங்க, என் புத்தி அடிச்சுக்கணும். நான் வரேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.